டேய் இங்க நேத்து நான் ஆடிக்க வச்சுக்கிறேன், நீ என்னடா உட்காந்துக்கிறா? நேத்து நான் வேலை செய்ய சொல்லி நீ உட்காந்தல, நீ நான் உட்காந்து சொல்லி நீ வேலை செய்ய. டேய் நேத்து வயிற்று வலி கொஞ்ச நேரம் உட்காந்துனா அதை கணக்கு பாக்குற நீ? எனக்கும் இன்னைக்கு வயிற்று வலி. அவனை ஏறா ஒரு நாளைக்குனா ஒரு நாள் மீன்ஸ் வரலாம் துண்டுறலாம் எதனா கலந்து குத்துறேன். ஏடா குப்பா இங்க வேலைக்கு வந்து சேர்ந்துட்டியா? கலெக்டர் வேலைக்கு இடம் வந்து சேர்ந்துட்டான், தட்டுக்கார வேலைக்கு தானே சேர்ந்துட்டான். எப்படி கத்திட்டு வரா? ரொம்ப சந்தோஷமா இருக்குறா நீ வேலைக்கு சேர்ந்தது. நேத்துக்கு சந்தோஷமா இருக்குது உனக்கு? சாப்பிட வரும்போது அள்ளி அள்ளி வைப்பில்ல? உனக்கு அள்ளி அள்ளி வைக்கிறாங்க. ஓனர் பார்த்தானே காது மேலே வைப்பாங்க. என்ன குப்பா இந்த பிஞ்சு கண்ணுக்கு இது கூட செய்ய மாட்டியா? அவங்ககிட்ட என்ன கெஞ்சி இருக்க பிஞ்சுக்கண்ணா? வா உனக்கு என்னென்ன தேவை நான் செய்கிறேன். அடடா கோவிந்தா. ஓ அவர் நல்லா செய்வார். உக்கார் பிஞ்சு, உனக்கு என்ன தேவையோ நான் செய்யறேன். செய்வேன் அவனா செஞ்சு வை. வந்துடான் பாரு காலையிலேயே ஓட்டுவாங்க. நீ வாயை மூடு, நான் கோவிந்தா தான் பேசுறேன். கரெக்டா சொன்ன பிஞ்சுக்கண்ணு, போறாம பிடிச்சி வாங்க. உங்க ஹோட்டல் ஏதாவது வேலை காலியா இருக்குமா? ஏண்டா கேக்குற? நானும் உங்க கூட இங்கேயே வேலை சேர்ந்துடலாம் தான். தீனி ஒன்னா செஞ்சேனா திவாலா பவனி தான் ஹோட்டலு. டேய் குப்பா நாங்க பேசி இருக்கோம், உனக்கு என்னடா நோவுது? அவன் அப்படிதான்டா, அவன் போறான் புட்டுவான், யாரையும் வாழ விட மாட்டான். அப்படின்னாப்பா நீ வாங்கி கிச்சா நான் உன்னை வாய விடலாம். ரொம்ப பேசாத, நான் டென்ஷன் ஆயிடுவேன். அண்ணா பிஞ்சு கண்ணா. இவனுக்குலாம் திடீர்னு ஆம்பளைக்கு வர கோவம் வருதா? சரி நம்ம வேலையை பார்ப்போம், அந்த ஆள் வேற வந்துருவான். நீ சொல்லுப்பா எந்தெந்த டைம் சோறு கிடைக்கும்? எல்லா டைமுக்கும் சோறு கிடைக்கும். அப்பதான் நல்லா போச்சு, நான் இங்கே இருந்துட வேண்டியதுதான். இங்கே இருந்துற பழந்தோடி போச்சிடறான். குறுக்க பேசிக்கிறான் பாரு, அப்படியே மூணு வேலை குத்துறான் பாரு. ஹோட்டல்ல என்ன இருக்குது? அங்க கேளுங்க, சும்மா உட்காந்துக்கிறாங்க. ஏம்பா ஹோட்டல்ல என்ன பாக்குது? அவர் சொல்ல மாட்டாராமா? யோ நான் ஹோட்டல் வந்தா மாத்தி இவர் சொல்ல மாட்டாரா அவர் சொல்ல மாட்டாருன்னு? தம்பி நான் வேலை செஞ்சுக்கிறேன்ப்பா. அவனும் என்ன மாதிரி வேலை செய்யறவன் தான். அவன் உட்காந்துக்கிறான், அவங்க தான் கேட்கறேன் நீ. ஆஹா இது வேலைக்கு ஆகாது. எங்க முதலாளி அவரை கூப்பிடுங்க. முதலாளி வர நேரம் ஆச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவனுங்கிட்ட சாப்பிட வந்து வெயிட் வேற பண்ண சொல்றானுங்களே. சரி முதலாளி ஒரு டைம் ஆயிடுச்சு, வேலை செய்யற மாதிரி நடிக்க வேண்டியதுதான். பாத்தியா அந்த ஆள் வர டைம் பார்த்து வேலை செய்யறான். என்ன பண்ணிங்கிறானுங்க இவனுங்க? கரெக்டா வரணும் முதலாளியா, நம்மளும் எதனா ஒரு வேலை செய்வோம். நயா சாப்பாடுலாம் ரெடியா? சார் என்னோட வேலையை நான் பாத்துக்கிறேன் சார். சாப்பாட்டு வேலை நீங்க போய் பாருங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. என்னப்பா வேணும் உனக்கு? எங்க என்னத்த வேணாம், அவங்கள கேட்டா அவனை கேள்வி இவனை கேள்வி ரெண்டு பேரும் மாத்தி சொல்லுங்கிறானுங்க. யோ நயா இதா என்ன இதுன்னா புழு கலர் சட்டை போட்டு ஒண்ணு உட்காந்துக்கிட்டேன். ஏம்பா அதுக்கு இதுன்னா அவள் தான் தெரிஞ்சுக்க. என்ன நினைச்சுன்னுக்கிற நீ? நான் வேலை செஞ்சேனா அந்த மூதையை உட்கார்ந்து தானே எதனா சொன்னேனியா? ஏய் யார பார்த்து மூதேவின்ற? நான் தான் வந்து செய்யறேன். கேட்டு பாரு முதலாளி. இவரு யாரு? அது ரோடா பொறிக்கிறது இருக்காது. அது வந்து உள்ள உட்காந்து என்ன தெனாட்டுல பேச தெரியுமா? ஏய் குப்பா நீ பேசுறதே சரியில்லை, எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். என்னடா உனக்கு கோவம் தான் என்ன கேட்டுவா? என்னடா பண்ணுவா? என்னைக்கு சொத்துக்கு இது மாதிரி 4 ஹோட்டல் கட்டணும்டா. யோ எதுக்கு பணக்காரெல்லாம் பாகிச்சுக்கிறா? யாரா இவனா பணக்காரன்? மீந்த சோறுல எனக்கே போடுன்னு பிச்சை எடுத்துன்னு வந்தான். உன்னை ரொம்ப இன்சல்ட் பண்றான். உனக்கு வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்ல. பாத்துக்கலாம் நேத்த கீசிட்டு வருகிறா. யோ சண்டை போடாது, இவருக்கு எதனா எடுத்து வைங்கயா. எது இருந்தாலும் துணுவீங்களா? இருக்கிறது எடுத்துட்டு வாங்கப்பா. ஏன்பா இப்படி தொல்லை பண்றீங்க? இருக்குதா தோ வரேரு. இந்தா கட்சி துண்ணு பாப்போம். ஏன்பா என்னப்பா இது எத்தனை வந்துங்க உங்க ஆளு? பண்ணு சார் பண்ணு. பண்ணா யோ பசிக்குதியா? எதனா எத்தனை வந்து போடுங்க. என்ன எப்படி பண்றீங்க சார்? காலையில 8:30 மணிக்கெல்லாம் வந்து உக்காந்துட்டீங்க. என்ன கிடைக்கும்? இதான் கிடைக்கும். ஆட கரம் புடிச்சவங்களா? நான் வந்தவனே சொல்லியிருந்தா வேற ஹோட்டல்ல போய் துண்ணு இருப்பல. ஏன்டா அப்படி பண்றீங்க? பண்ணு சார் பண்ணு. முதலாளிக்கு ஜால்ரா தட்டணும்னு வச்சுக்கோ, நீ இங்கே சேர்ந்துடலாம் வேலைக்கு. சரி நான் பாத்துக்கிறேன். நவரா முதலாளி. யோ நான் பண்றா? நீ வேலைக்கு சேர்த்துக்கிட்டு ஜால்ரா தட்டுறேன். எது ஜால்ரா தட்டுறியா? உனக்கு வேலை வேணுமா? ஆமா முதலாளி. சரி போ, அங்க டேபிள்ல தோடி போ. ஏம்பா அப்ப நான் என்னப்பா பண்றது? அப்படியே உட்காருங்க. ஒரு 1 ஹவர்ல சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடும், சாப்பிட்டுருங்க. அப்போ 1 ஹவர் வெறுப்பச்சுன்னு உட்கார சொல்றியா? வெறுப்பச்சுன்னா வாப்பா, டேபிள்ல நவுத்தி வைக்கலாம், அந்த தட்டா தொலைக்கலாம். என்ன கொழுப்பா? பாத்திரம் தொலைக்க வந்தேன், சாப்பிட வந்தையா? வெறுப்படின்னு சொன்னீங்களே அதனால சொன்னேன். அதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிறீங்க? யோ போய் வேலை செய்ய போயா. ஏன் கஸ்டமர் வெறுப்பேத்துறா? போய் வேலை செய்ய போயா. ஆமா இவர் வெறுப்பே ஏத்தல. 1 நேரம் வெயிட் பண்ணலாமா இல்ல போயிடலாமா? மாப்பிள்ள உங்க அப்பா இங்கதான் வேலை செய்யறானா? ஆமா மாப்பிள்ள. வா இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிடலாம். வா. நோ என்ன கண்ணுல தூங்கி நிக்கிறா? 1 ஹவர் ஆகுமாப்பா, அதனால தான்ப்பா தூங்கி நிக்கிறேன். 1 ஹவர் ஆகுமாமா? மாப்பிள்ள அத கூட மாப்பிள்ள உங்க அப்பா இங்கே வந்துச்சுங்களா போட்டுக்காருங்க. டேய் ஏன்டா இங்க வந்தீங்க? போ என்னப்பா இப்படி பேசுறா? நீ ஹோட்டல்ல வேலை செய்யறன்னு சொன்னோடனே கூட்டின்னு வந்து காமிக்க சொன்னா மாப்பிள்ள. எல்லாத்தையும் துண்டு ஏன் கூட்டு போறதுக்கா? டேய் ஒழுங்கான கூட்டு போயிடு. என்ன மாப்பிள்ள இவ்வளவு அசிங்க பத்திர மாதிரி பேசுறான் உங்க அப்பா? இது ரொம்ப இன்சல் ஆகுது மாப்பிள்ள. சரி அப்ப போயிடலாமா?
பாத்தியா இன்னும் சோக பேசுற சோறு வாங்கி தரேன்னு பார்த்தாக்கா ஏய் இங்க நான் சோறு இல்லாத இருக்கிறேன். மூணு மேலே குத்துவேன் மூணு உக்காரா. கஸ்டமர் எப்படி எப்படிலாம் பேசி போறேன். டேய் அவன் கூட்டு மாடா முதல்ல. எப்பா கடமை வாலி கொஞ்சம் வாப்பா. என்ன பண்ணி தொலைச்சானுங்க தெரியல. என்னப்பா அண்ணா என்ன வாடா போடான்றான், மரியாதை இல்லாத பேசுறான் அந்த பையன். கஸ்டமர் ஃபன் பண்ணிருப்பாங்க சார், அதெல்லாம் பெருசா நினைச்சுக்காதீங்க. வளாரும் பிளேட்லயே வைப்பேன். என்னடா ஆனா ஃபன் பண்ணுன்றா, அந்த ஆளோட பையன் போல்றாவன். நாங்க வாடா போடான்றீங்க. நீ சொன்னல ஃபன்னு, அந்த மாதிரி ஃபன் பண்றேன். ஏய் குப்பா, இது யாரு உங்க பசங்களா? ரெண்டுத்தையுமே சேர்க்காதீங்க. அந்த தொண்டை யாருன்னு எனக்கு தெரியாது. நூக்கற மாதிரி அவன் தான் என் பையன். நோ ஓட்டல் வேலைமா வேலை கூடாதா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஓட்டல சேர்த்து வச்சுக்கிறா? என்னப்பா சொல்றா? சுட்டு பையன் அவனை வேலைக்கு சேர்த்து வச்சுக்கிறா. திருட்டு பையனா? ஐயோ பர்ஸ் போன்ல அடிச்சுட்டு போறான். மான் எடுக்கிறதுக்குனே வந்துச்சுங்கடா. முதலாளி அவன் சொல்ல தேவையோ நம்பாத முதலாளி. அப்பனை பத்தி சொல்றா மாப்பிள வேணாம் மாப்பிள. சொல்றா. சொல்லுப்பா. அப்பா என்ன மாதிரி ஆளு? அவரு பேசும்போது குரல் எல்லாம் ஆம்பளை குரல் மாதிரி இருக்குங்க. ஆம்பளை மாதிரி வேஷ்டி பேண்ட் எல்லாம் போடுவாருங்க. இதெல்லாம் நம்ம கேட்டாங்க. என்ன மாதிரி ஆளுன்னு கேட்டாங்க, அதனால தான் சொல்றேன். சரி சொல்லு. அதாங்க இதெல்லாம் போடுறத பார்த்தாக்கா ஆம்பளைன்னு நினைக்கிறேன். என்னடா வெறுப்பேத்துறீங்களா? யோ மண்டா வாயாங்க. என்ன முதலாளி இந்த கடாய் தாலி எங்க தாங்கிறானா? டேய் பிஞ்சுக்கண்ணா, என்னப்பா நீங்க வேலைக்கு சேர வந்துக்கிறீங்களா? யோ அங்க முதலாளி கூப்பிட்டா என்னன்னு கேளியா? சொல்லுங்க முதலாளி. அந்த ஆளு எப்படிப்பட்ட ஆளியா? போய் எவன் கிட்ட கேக்குறான் பாரு. இப்பதானே சண்டை போட்டான். மோசமான ஆளு, பயங்கரமான ஆளு. இதுக்கு மேல இங்க இருந்தா மரியாதை இல்ல. அந்த வேலை முடிச்சிங்களா? போதுமாடா உங்களுக்கு? யோ என்னயா போய் நேக்குறா? எப்படியா அவங்க சொல்லத்தெல்லாம் கேட்டு எனக்கு தெத்த போறேன். அதுக்கு நான் முன்னாடியே போயிடுறேன். மூஞ்ச பாரு, அது மூஞ்ச. டேய் போடா. அப்ப நான் தான் செய்யணும். யோ போய் தொடியா. இந்த ததிலே பேத்து தாம்பத்தட்டு கூட போய் சேர்ந்துக்கிச்சே. இதான் மாப்பிள நல்லா வேலை செஞ்சு ஒரு கெத்துட்டா. வேற எங்கன்னா வேலைக்கு போவான், அங்கே போய் கத்து விட்டுலாவா? ஏப்பா எனக்கு எதனா வருமா வராதாப்பா? வாயில நல்லா வரும். கேக்க நம்பர் வாடா போலாம். ஏம்பா அவங்களாம் எப்படியா? எங்க அப்பனாவது திருடன், அவனுக்கு 2 பேரும் பக்கா திருடுனுங்க. யோ சொட்டா, யோ குண்டா வாங்கியாங்க. உங்க 2 பேருக்கு வேலை கிடையாது, போங்கயா. நான் என்ன பண்ணேன்? அந்த ஆளை கூட்டின்னு வந்தல, அதான். சொர்க்க மாட்டியா? எல்லாம் உன்னால் தான் வேலையை போச்சு. உன்னால் தானே வேலை போச்சு. உன்னால் தான் வேலையை வேலை போச்சுன்னு சொல்றேன்ல. அட போய் சொர்க்க மாட்டியா? இருக்கிற ஆளெல்லாம் வேலையை விட்டு அமிச்ச, எனக்கு எப்பதான் வரும்? அதான் ஆள் அமிச்சிட்டல, இன்னைக்கு ஹோட்டல் லீவு. அப்போ இவ்வளவு நேரமா நான் வெயிட் பண்ணது ஃபன் பண்ணா? ஹாய் மக்களே வணக்கம். ஸ்ரீபெரும்புத்தூர் டு குன்றத்தூர் ரோட்ல அமைந்திருக்கிற இந்த ரேணு ஹோட்டலுக்கு எல்லாரும் வாங்க, சாப்பிடுங்க. டேஸ்ட் எல்லாம் அருமையா இருக்குங்க. நீங்களும் வாங்க, சாப்பிடுங்க. உங்க அன்பான ஆதரவு தாங்க. பாய்.